100 டேஸ் 100 எக்ஸல் சேலஞ்ச் டே 77. இன்னைக்கு நம்ம என்ன பார்ப்போம்னா, இந்த மாதிரி மந்த் சேல்ஸ் அண்ட் யூனிட் சோல்டை வந்து 2 டேபிளும் ஒரே சார்ட்டில் எப்படி போடலான்னு பார்ப்போம். அதாவது வந்து கம்பைன் பண்ணி போகிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஸ்வல் எல்லாருமே வந்து ஜஸ்ட் காப்பி ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு எப்போவுமே வந்து காலம் சார்ட்டு தான் வந்து போடும், கரெக்டுங்களா? 2D காலம் சார்ட். ஸோ இதை பார்க்க வந்து எப்படி இருக்குன்னா, லைக் லுக் ஒரு அட்ராக்டிவாக இருக்காது இந்த சார்ட், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த சார்ட்டை பார்க்க எப்படி சொல்கிறது, ஒரு குட் அப்பியரன்ஸ் மாதிரி இருக்காது. அது பேர் நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சார்ட் சொல்கிறேன், அது பேர் வந்து காம்போ சார்ட். ஓகே, ஸோ இந்த காம்போ சார்ட்டில் என்ன பண்ணலாம்னா, அதே மாதிரி உங்களுடைய என்டையர் டேபிளை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் உள்ள போங்க. இன்சர்ட் உள்ள போயிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கும் இன்சர்ட் காம்போ சார்ட், இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் காம்போ சார்ட் வரும், ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ண உடனே, இன்சர்ட் பண்ண உடனே இங்கே பாருங்கள், இந்த சார்ட்டில் என்னன்னா இப்போ யூனிட் வந்து சேம் லைனில் வந்துடும். இதை வந்து நம்ம மாற்றணும், ஓகேவா? என்ன எப்படின்னா, அந்த லைனை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டோன்னே இங்கே பாருங்கள் சேஞ்ச் சீரிஸ் சார்ட் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். ஸோ இந்த பாப்அப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த செகண்டரி ஆக்சிஸ்னு இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே தெரியும் இந்த சார்ட், ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து நீங்கள் வருங்க, உங்களுக்கு சூப்பராக வந்து மாறிட்டுருவோம், ஓகே? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த சார்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வேஸ்ட் பண்ண நம்ம மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. ஸ்டே டியூன், பை பாய்.